ஹாய் கைஸ், இதுதான் கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கில் தான் இந்த மேட்ச் வந்திருக்கோம். இந்த டீம்மேட் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுருந்தாரு. பீக்கில் வந்து ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு, அது வைப் பண்ணுறது தான் இப்போ நான் இதில் பார்க்க போகிறீங்க. உள்ளே போனவொடனே P90 கிடச்சிச்சு. P90 தரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆஸ்கரை போட்டு உள்ளே தூந்தா ஸ்குவாடே இருக்குது. அதில் ஒருத்தனை நாக்கு அடிச்சு க்ளோவில் போட்டேன். க்ளோவில் போட்டு இங்கே வந்து 360 போட்டான். அவன் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோவில் உடச்சி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவில் உடைச்சிட்டா. இங்கே அவனும் நாக்கு. சரி, இவனுக்கு கிளியர் எடுத்துட்டு அங்கே போய் கிளியர் இருக்கலன்னா க்ளோவில் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை ரிவ்யூ பண்ணலன்னு தெரியல. சரி, அப்புறம் வெளியே வந்தேன். இங்கே ஒரு எனிமி ரைட் சைடில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்துச்சு, ரைட் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு போனேன். ரைட் சைடு போனால் இங்கே ஒருத்தன் இவனை அடிச்சா டீம் வைப் போட்டு மாசாக இவங்க எமோட் போட்டாங்க நம்மளுக்கு. அதனால் எமோட் போடல. நாம் எமோட் எப்பவுமே போட மாட்டோம். சரி, இங்கே ஒருத்தன் தான் இவன் டீமில் நாக் பண்ணிட்டான். ஆஸ்கர் போட்டு திரும்பி அடிச்சு இவன் ஒரு ஷீல்டு பாயிண்ட்ஸில் வச்சு அடிச்சிருந்தான். அவனையும் ஒரு மண்டை சாட்டை போட்டு இது பண்ணிடுச்சு. இங்கே ஒரு ஸ்குவாடே இருந்துச்சு. இவனுங்க ஒரு 2 புல்லட்டில் டவுன் ஆகிட்டான். இங்கே இன்னொருத்தன் ஒரு 2 புல்லட்டில் டவுன் ஆகுவான் பாருங்க. இந்த இடத்துல இன்னொரு டவுன் ஆகுவான். இது இவன் தான். சரி, இவனையும் அடிச்சுட்டு ஒரு டீம் வைப் போட்டு ஆயிடுச்சா. சரி, கீழே போயிடலாம். நம்ம கீழே போனோம்னா இங்கே ஒரு எனிமி. அவன் மெடிக்கிட் போட்டுங்கிறான். அப்புறம் போட்டு அவனும் ஒரு ஆஸ்கர்லேயே அவனும் டவுன் ஆகுவான். இந்த மேட்ச் மட்டும் 3 டைம் ஆஸ்கர்லேயே டவுன் 3 பேர். சரி, மேலே இன்னொருத்த வருவான். மேலே அவனுக்கு எஸ்விலே அடிச்சு இந்த மேட்ச் போய் அடிச்சிட்டோம் கைஸ். எப்படியாவது ஒன்று சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாரு.